கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. வண்ணனன் மணியும் மரகதமும் அழுத்தி நிழல் ஏழும் திண்ணை சூழ் திருக்கோட்டியோர் திருமாலவன் திருநாமங்கள் எண்ண கண்ட விரல்களால் இறை பொழுதும் எண்ணகிலாது போய் உண்ண கண்டதம் ஊத்தை வாய்க்கு கவளம் உந்துகின்றார்களே. ரொம்ப வருத்தத்தோட பேசுறார் வண்ணன். திருக்கோட்டியூர் எப்படி இருக்கு? திண்ணை ஓரங்கள் எல்லாம் பார்டர் வேலை செஞ்சு முத்தும் மணியும் பவழமும் வச்சு பதிச்சிருக்கா. அதனுடைய நிழல் அடிக்கிறதா, லைட் அடிச்சுதானா. திண்ணை எல்லாம் கூட துவளில் மணிமாடங்கள் சூழ் தொலைவில்லி மங்கலம்னு வர்ணிச்சார். ஏதோ மாடங்கள்ல வச்சு படிச்சிருக்கிறார். இங்கெல்லாம் திண்ண ஓரங்கள்ல திருக்கோட்டியூர்ல பதிச்சிருக்காளா. அதெல்லாம் கழிச்சு கட்டின பவழம் இல்லை, கழிச்சு கட்டின முத்து இல்லைங்கிறார் அங்க. அதனால துவளில் இதெல்லாம் பூஷணத்துக்காக ராணிகள் எடுத்துட்ட பிறகு எல்லாத்தையும் கழிச்சு கட்டம் முத்துக்கள் இது எல்லாத்திலையும் பார்டர்ல வேலை செய் அப்படின்னு விட்டது இல்லை. அசல் முத்துக்கள் அசல் ரத்தனங்களையே வச்சு பதிச்சிருக்கிறார் அப்படிங்கிறார். அதுபோல இங்க வண்ண நன் மணியும் ஏதோ கழிச்சு கட்டின மணிகளையோ கழிச்சு கட்டின மரகதத்தையோ வச்சு பழிக்கல. அப்படி ஒரு வீட்டு திண்ணையில வச்சு பதிப்பாளா அப்படின்னால் எங்க ஆச்சாரியன் வீட்டு திண்ணையாச்சே அப்படின்னு ஒருத்தன் பதிச்சிருப்பா. எங்க ஆச்சாரியன் வீட்டு திண்ணையா திருக்கோட்டியூர் நம்பிகள் திருமாளிகள் வச்சுங்களேன். வச்சுண்டா அவர் திருவடியை ஆசிரிச்சிருக்கக்கூடிய ஒரு மன்னன் இருந்தானா அந்த புறத்துக்கு வச்சு பதிக்கிறத ஆச்சாரியன் திண்ணையில வச்சு பதிடா அப்படின்னு சொல்ல மாட்டானா? அப்படி வச்சு பதிச்சிருந்தாலும் அந்த திண்ணையில என்ன பண்ண போறா? எங்க ஆச்சாரியன் அதுல உட்கார்ந்து கொண்டு இருப்பார். காலையில தீர்த்தமாடி விட்டு உட்கார்ந்து கொண்டு என்ன பண்ணுவார்னால் திருவிஷ்டாட்சரத்தை கையினாலேயே எண்ணின்னு இருப்பார். எண்ண கண்ட விரல்களால் உட்கார்ந்து கொண்டு ஜபம் பண்ணுவார். அவர் விரல்னாலே திருவிஷ்டாட்சரத்தை எண்ணி ஜபம் பண்ணிண்டு அந்த திண்ணையில உட்காருவர் அப்படின்னு இருப்பார். சாதுக்கள்லாம் அப்படி அல்லவோ திருக்கோட்டியுள்ள நிறைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருக்கிறார்கள். திருநாமத்தை எண்ணிக்கொண்டே சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டு நாம ஜபம் பண்ணி கொண்டோ திருமந்திரத்தை சொல்லி கொண்டோ உட்கார்ந்து இருக்கிறவர்கள். நாம ஜபம்னே வியாக்கியானம். நாம ஜபம் பல ரகங்களான நாமங்கள் இருக்கிறதுனால அந்த நாமங்கள் எந்தெந்த நாமங்கள் எவ்வளவு இருக்குன்னு எண்ணுவாளா அப்படின்னு வியாக்கியானம். அவன் கிருபைய சம்பந்தப்பட்ட நாமங்கள், லீலைய சம்பந்தப்பட்ட நாமங்கள், நவநீத சோரா கோவர்தன கிரிதரா என்கின்ற நாமங்கள் எல்லாம் அவனுடைய லீலைகளை சம்பந்தப்பட்ட நாமங்கள். அவனுடைய கிருபை பக்தவத்சலா சரணாகதவத்சலா தீனதயாளோ முதலீதான நாமங்கள் எல்லாம் குணத்தை பற்றியதான நாமங்கள். மேகசியாமளா பீதாம்பரதரா புண்டரீகாட்சா என்கின்றதெல்லாம் அவனுடைய ரூப சௌந்தரியத்தை பற்றிய நாமங்கள். இவைகளெல்லாம் எவ்வளவு இருக்குன்னு எண்ணுவாளா. இதுலெல்லாம் எவ்வளவு செட்டு இருக்கு. அது சம்பந்தமான நாமங்கள் எவ்வளவு, இது சம்பந்தமான நாமங்கள் எவ்வளவு. ஆமா, பெரிய ஒரு கோட்டீஸ்வரன் 1000 ரூபாய் நோட்டு எவ்வளவு இருக்கு, 500 ரூபாய் நோட்டு எவ்வளவு இருக்கு, 5 ரூபாய் நோட்டு எவ்வளவு இருக்கு என்று எப்படி எண்ணின்று போனோம். அதுபோல பாகவதால் என்றதா இருந்தா உடனே சகஸ்ரநாமங்கள்ல இருந்து எந்தெந்த நாமங்கள் எந்தெந்த குணங்களை சொல்லும்படியான நாமங்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய விரல்கள் உடையவர். இறைப்பொழுதும் வீணாக்க மாட்டார். ஒரு க்ஷணம் தானே அப்படின்னு வீணாக்க மாட்டார். எண்ண கண்ட விரல்களால் இறை பொழுதும் எண்ணகிலாது போய். அவளை பார்த்தாவது நாம் என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? பாகவதாள் என்ன செய்யறாள்னு பார்த்தா நாமும் அப்படி செய்வோமே அப்படின்னு கண்டான். அவன் இவன் கண்ட விண்டவன் போகும்போது
அவன் எப்படி ஸ்டைல் பண்றானோ, அவன் எப்படி கையை சொடுக்கிறானோ அது போலாம் பண்ணிக்கிறாள் இவா. பிம்பம் பிரதிபிம்பம் மாதிரி குழந்தைக்கு முதற்கொண்டு அந்த பாடம் வருதே. அந்த குழந்தை என்ன பண்றதோ அது மாதிரி இந்த குழந்தை பண்ணணும். அந்த பொம்மநாட்டி எது மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறாளோ அது மாதிரி இந்த பொம்மநாட்டி ட்ரெஸ் பண்ணிக்கணும். எல்லாம் புத்தி போறதே. இது மட்டும் வரமாட்டேங்கிறத. ஒருத்தர் திருமணம் இட்டு இருக்கிறான், நம்மளும் இட்டுப்போமே அப்படின்னு மறந்தும் வரமாட்டேங்கிறத. என்ன ஆச்சரியம், என்ன மகா பாபமோ தெரியலையே. இது வரக்கூடாதோ? அது வரல என்னால் எந்த விரல் நாமம் ஜபிக்கிறதுக்காக கொடுத்திருக்கோ, இந்த விரல்லாம் பெருமாளுக்கு துளசி எடுக்கிறதுக்காகவோ, பெருமாள் கோவில் கூட்டுவதற்காகவோ, பெருமாளுடைய திருநாமத்தை ஜபிக்கிறதுக்காகவோ கொடுத்திருக்கிற இந்த விரலால வாயில பிண்டம் போட்டுக்கிறாள. நாம ஜபம் பண்ணாம சோர்துங்கிறாள. எப்படி சோர்த்துங்கிறாய்? உன்ன கண்டதம் ஊத்த வாய்க்கு கபளம் உந்துகின்றார்களே. கபளமா எடுத்து யானை சாப்பிடுறது மாதிரி வாயில போட்டுக்கிறார்களே அப்படின்னு அவர் ஆழ்வார்க்கே, யாரிடத்திலையும் தோஷம் பார்க்காத ஆழ்வார்க்கே ஒரு எரிச்சல் வருது. யாரிடத்திலையும் தோஷம் பார்க்க மாட்டார் இல்லையா? கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.